வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு எம்மியான ஹாட் ட்ரிங்க் ரெசிபி, சாக்லேட் டீ. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் டீ தூள், 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த டிகாஷனை நல்லா கொதித்த பிறகு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுப்போம். டீ தூளை இது மாதிரி தண்ணியில் போட்டு முதல்ல டிகாஷன் இறக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அடிஷ்னலாக இருக்கும். நம்ம டைரெக்டாக பாலில் சேர்க்காம இது மாதிரி தண்ணியில் சேர்த்து டிகாஷனை இறக்கிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்கும். இது டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிகாஷனோட 300 ml ஃபுல் க்ரீம் பால் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த ரெசிபி ஃபுல் க்ரீம் பாலில் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாலையும் சேர்த்த பிறகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டை நான் மிக்சியில் லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லைட்டாக கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சாக்லேட் பியூர் ஒயிட் சாக்லேட்டை எடுத்துக்கோங்க. நட்ஸ் எல்லாம் இல்லாத ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் சாக்லேட்டில் இருக்கிறதே போதும்னா நீங்கள் சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்க்க போகிறேன். அதுவும் நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பண்ணுற டீ பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 கப் அளவுக்கு டீ வரும். இது 2 ஸ்பூன் டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா பொங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட நம்மளோட சாக்லேட் டீ ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இந்த ட்ரிங்க் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம செஞ்சு பார்த்துட்டு அதை சாப்பிட்டு டேஸ்ட் அக்செப்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறது. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்யூ.